fourth question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். The midpoint of the sides of a triangle. Midpoint of the sides of a triangle. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த சைட்ஸுக்கான மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டும் தான் வந்து வெர்டிசஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை பி எடுத்துக்கலாம், இதை சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏபி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் 2,4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு என்னது பிசி அப்படிங்கிறது -2,3. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஏசி அப்படிங்கிறது 5,2. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது மிட் பாயிண்ட்டு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த இடம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏங்கிறது x1 y1 எடுத்துக்கலாம், பியை வந்துட்டு x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம், சியை வந்துட்டு x3 y3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது 2 வகையாக இருக்குது. மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ஸோ எக்ஸாம்பிள் 5.15 போட்டிருப்பீங்கல்ல, ஸோ மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த எக்ஸாம்பிள் படி ஒரு செம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்துட்டு திங்க் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரியும் போடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ முதல்ல வந்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பெருசாக போடுறதையும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கோஆர்டினேட்ஸ் of the vertices of the triangle. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏக்கு, அடுத்தது பி, அடுத்தது சி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறப்ப இது தானே. ஸோ அப்போ இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது தொடாமல் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இது A1, இது A2ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இது A1 B1, A2 B2, இது வந்துட்டு A3 B3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால, இப்போ இது கண்டுபிடிக்கிறதுனால இது ரெண்டும் என்ன ஆகுது, ஜாயின் ஆகுதா ஏ கூட, அதனால் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஜாயின் ஆகலை, தனியாக இருக்கா, ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கா, அதனால் இது என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ A1 + A3 - A2. ஓகேவா? ஸோ அப்போ பிக்கும் அதே மாதிரியே தான், B1 + B3 - B2. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கானது, ஏக்கானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக்கு போடுவோமா, இந்த பிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பி வந்துட்டு என்னது, இந்த இடம். ஸோ இது டச் ஆகிற பாயிண்ட்ஸ் என்னென்ன, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ A1 + A2 - A3. அப்போ அதே மாதிரி B1 + B2 - B3. ஓகேவா? ஸோ அடுத்து தேர்டு பாயிண்ட்டு சிக்கு வந்துட்டு எப்படி எழுத போகிறோம், இதான சி, A2வும் A3யும் டச் ஆகியிருக்கு, A1 டச் ஆகலை, அப்போ இதை தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னது A2 + A3 - A1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னது, கமா B2 + B3 - B1. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது, இது வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட்டு, இது சிங்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, A1 வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு A1 வந்து என்ன 2, அடுத்தது A3 என்னது 5, ஸோ +5 மைனஸ் A2 வந்துட்டு -2, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ +2, கமா அடுத்தது B1 வந்துட்டு என்ன 4க்கு அப்புறம் B3 என்ன 2, ஸோ +2 மைனஸ் B2ங்கிறது 3. ஓகேவா? ஸோ இதான் ஏங்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்கிற பாயிண்ட்டு என்னென்ன, A1 வந்துட்டு 2 + B2 A2 வந்துட்டு -2, ஸோ அப்போ -2, அடுத்தது மைனஸ் A3 அது என்னது -5. ஓகேவா? கமா இப்போ B1 + B2, B1ங்கிறது 4, B2 அப்படிங்கிறது 3, ஸோ இப்போ 4 + 3 -B3, ஸோ -2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட், A2வையும் A3யையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ -2 + 5, -2 + 5 மைனஸ் A1 அப்படிங்கிறது 2. ஃபார்முலா என்ன, B2 + B3. ஸோ B2 என்னது 3 + 2 - 4. ஓகேவா? ஸோ இப்போ 3 + 2 - 4.
இப்போ ஆட் பண்ணுறதுல ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணுறதுனா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 2 + 5 + 2 வந்துட்டு எவ்வளோ 9, 4 + 2 எவ்வளோ 6, 6ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ அப்போ 9,3 அப்படிங்கிறது ஏவோட பாயிண்ட்டு. அடுத்தது பியோட பாயிண்ட் என்னது 2 - 2 எவ்வளோ 0, 0 - 5 எவ்வளோ -5, 4 + 3 எவ்வளோ 7, 4 + 3 எவ்வளோ 7, 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கான பாயிண்ட்டு. ஸோ -2 + 5 சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணுமா? ஸோ மைனஸ் பண்ணால் 3 + 3. இப்போ +3ல் ஒரு 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 1. ஸோ 1, 5 3 + 2 எவ்வளோ 5, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1, 1. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சில பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பெரிய மெத்தட்லேயே போடுறவங்க வந்துட்டு அடுத்த மெத்தட் சொல்லித்தரேன், அதை கவனிச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சம்க்கு இதே சம்க்கு இன்னொரு மாடலும் இருக்கும். ஓகேவா?